இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்ரி ட்ரெண்டிங் கெஸ். இந்த சேனலில் உங்களெலாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று நான் சொன்ன மாதிரியே 0 பாஸ் ஆகிடுச்சா நண்பா? வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் அந்த வெற்றி கண்டிப்பாக தொடரும், தினசரி கண்டிப்பாக தொடரும். அதனால் மறக்காமல் நீங்கள் பெல் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த சேனல், இந்த தொகுப்பு அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டும். நம்ம எதை ஸ்பெஷலாக நோக்கி போயிட்டுருக்கோன்னா ஒன்லி சீபோர்டு அண்டு 4D. ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி எதிர்பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் 4Dயும் ஒரு நல்ல வெற்றி எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த ஆண்டவனின் கருணையில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல வெற்றி வரும், கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? நம்பிக்கையோடு பயணிப்போம். அதே மாதிரி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தினசரி வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுப்போம். சரி நண்பர்களே, இப்போ சி போர்டு டைரெக்டாக நம்மளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வரப்போகுது, என்ன கெஸ்ஸிங் இன்றைக்கி? ஓகேங்களா? 15ஆம் தேதி 12வது மாதம் 2024 ஏகே அக்ஷயா 681. இதுக்கு நம்ம ஒன்லி சி போர்ட் அண்ட் 4D ஸ்பெஷல் இது மட்டும்தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் வெற்றியை தூக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கணிப்பில் டெய்லியும் இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக இன்றைக்கி சி போர்டில் என்ன வரப்போகுது, இந்த ஒரு 14 நாளாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, என்ன மாதிரி இவன் செய்ய போகிறான். 5 1 4 6 5 9 1 7 5 5 1 4 9 6 0. நான் நேற்று 0 வரும்னு சொன்னேன். வச்சுட்டான். சரி, இந்த 14 நாளில் ரிப்பீட் ஆன நம்பர் அப்படின்னா 5 5. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக 9 2 தடவை வந்துருச்சு, 6 2 தடவை வந்துருச்சு, 1 2 தடவை வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 தடவை 1 வந்துருச்சு. 1 3 தடவை வந்துருச்சு. இதில் சிங்கிள்ஸாக 4 2 தடவை வந்துருச்சு. ஓகே, அப்படிங்கும்போது இதில் சிங்கிளாக தனித்து நிற்கிற ஒரே ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தா நேற்று 0 அது பெண்டிங் நம்பர் இருந்துச்சு, அது நம்ம கணக்கு எடுக்க தேவையில்லை. இப்போ இதில் 7 அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை தான் இந்த மாதத்தில் வந்திருக்கு. சரி, அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்னும் பெண்டிங் நம்பரில் வராமல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே இன்னும் வராத நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்னும் வராமல் இருக்குது. ஓகேங்களா? 2 இன்னும் வராமல் இருக்குது. அதனால் அந்த நம்பர் தான் இதில் வரும் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நான் 2 அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா நேற்று நம்ம 2 எதிர்பார்த்தோம், ஆனால் நேற்று 2 வரல. இன்றைக்கி 2 2 2ன்னு நேற்று கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு தான். ஆனால் 2க்கு அதுக்கு ஆப்போசிட்டாக 0வும் கணக்கில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, 2 கன்ஃபார்மாக 2 இருக்குது. ஓகே, சரி, அப்படி 2 இல்லைன்னா என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சப்போஸ் 2 வரல அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏன்னா இன்றைக்கி சி போர்டில் அவள் எடுக்கக்கூடிய நம்பராக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 2, இது விட்டுருங்க. சரி, இதுக்கப்புறம் 0வுக்கு 2 இல்லைன்னா என்ன எடுப்பான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை 0வுக்கு 8 எடுப்பான்ற மாதிரி இருக்குது நண்பர்களே கணக்கு. ஓகே, இப்போ இது 2 சொல்லிட்டேன். அப்புறம் நான் எதை தான் வைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்லிடுறேன், நோ ப்ராப்ளம். 2 ஒரு 30 செட்டு வைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 8 ஒரு 20 செட்டு வைங்க. முடிஞ்சிருச்சு. 2 ஒரு 30 செட்டு. ஏன்னா 2 கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது நண்பர்களே. அதனால் 2 தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். 30 செட்டு வைங்க. 8 ஒரு 20 செட்டு வைங்க. அவ்வளோதான். ஓகேவா? சரி,
இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் கொடுக்குற 2 நம்பர். ஏன்னா இதில் தான் வந்து முடிஞ்சு ஆகணும். நான் தான் நேற்றே சொன்னேனே, சி போர்டில் கன்ஃபார்ம் நம்ம வெற்றி டெய்லியும் எடுத்துடலான்னு சொல்லிட்டேன். நீங்கள் இதை மட்டும் செஞ்சால் மட்டும் போதும். அதே மாதிரி மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டால் மட்டும் போதும். அவங்களுக்கும் இது மூலியமாக ஒரு பயன், ஏதோ ஒரு பயன், அதை தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, சரி. 4D நோக்கி நம்ம பயணிக்கிற டைம் வந்துருச்சு. 8200 8200 நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக இருக்குது. 8200 இதில் ஒரு முக்கிய என்ன எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து 8200 நம்பர்லே நம்மளுக்கு 8200 ரிசல்ட்டில் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8290 இருக்குது. ஓகேங்களா? 8290க்கு 77102 அப்படின்னு வந்திருக்கா. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி நேற்று வந்து ரிசல்ட் 8200 அப்படிங்கும்போது இதை நோட் பண்ணிக்கிங்க, இந்த இடத்த நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இங்கே என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தா, அதுபடி கணக்கில் 8க்கு 7 2க்கு 1. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 9க்கு 0 வந்திருக்குது அப்படின்னா முன்னாடி போயிருக்கான். அப்படிங்கும்போது 0க்கு 1, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 0க்கு 2. நான் கணக்கு எடுத்ததில் 7112 அப்படிங்கிற மாதிரி என் கணக்குக்கு வருது. ஓகேங்களா? 7112 உங்கள் கெஸ்ஸிங்கில் தாராளமாக இருந்தால் எடுத்துங்க. கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஏன் இதுக்கு எப்படி சம்மந்தப்படுத்துகிற, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, இந்த 8200க்கு மேலே என்ன இருக்குது? 8க்கு 6 இருக்குது. நான் இங்கே 8க்கு 7 கொடுத்துருக்கேன். இங்கே 2க்கு 7 இருக்குது. நான் 2க்கு 1 கொடுத்துருக்கேன். இங்கே 0க்கு 1 இருக்குது. இங்கே 0க்கு 1 கொடுத்துருக்கேன். இங்கே 0க்கு 6 இருக்குது. இங்கே 0க்கு 2 கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பெண்டிங் நம்பர்லேயே 2 வருது. அது இல்லாமல் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் ரிவர்ஸில் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஓகேவா? அதனால் நான் 4Dயில் கொடுக்குற ஒரே ஒரு செட்டு வந்து இது தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக இதை மட்டும் ஒரு செட்டாக நீங்கள் வைக்கலாம். என்னுடைய கணிப்பு இதுதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் இப்போ இந்த இடத்துல 4Dயில் எடுத்து கொடுத்துட்டேன். 7112 எடுத்து கொடுத்துட்டேன். சரி, இப்போ இன்னொரு விஷயமாக இன்னும் ஏதாச்சும் ஒரே ஒரு செட்டு மட்டும் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஆராய்ச்சி ஒன்று போட்டுருவோம். ஆராய்ச்சி ஒன்று போட்டு அது எப்படி என்னங்கிறத சொல்லிவிடுவோம். 8200 நேற்று ரிசல்ட்டுக்கு வேறு எங்கேயாச்சும் இருக்கா? 8722 இருக்குது, 8248 இருக்குது, 8267 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8169 இருக்குது. 8200 அப்படின்னு கணக்கு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து 8200 எங்கேயாச்சும் இருக்கா? 8922 இருக்குது, 8200 7900 இருக்குது. அப்படி இந்த இடத்துல இருக்குது, ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே ஓரளவுக்கு செட் ஆகாத மாதிரி தான் நண்பர்கள் இருக்குது. ஏன்னா அது வந்து ஓரளவுக்கு சிம்பிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது. 8200 அதுக்கு வந்து கணக்குக்கு வேறு எங்கேயாச்சும் வருதா அப்படின்னு பார்த்தா எனக்கு வேறு எங்கேயுமே கணக்கு இல்லை நண்பர்களே. அதை தான் நான் சொல்ல போவேன். நான் வந்து ஸோ எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எங்கேயுமே வந்து வேறு எங்கேயும் கிளாஸ் ஆகலை. நான் ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருக்கேன். அதனால் மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நிறையா செட்டு கொடுக்க போகிறது கிடையாது. கம்மியான செட்டில் நிறைய வின்னிங் வாங்கணும், அதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் சி போர்டு அண்ட் 4D ஸ்பெஷல். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு மாபெரும் வெற்றியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கூடிய விரைவில் இன்னும் இருக்கக்கூடிய இந்த 16 நாட்கள் 16 டேஸ் சேலஞ்ச், இந்த 16 நாட்களுக்குள்ளே நான் 4D கண்டிப்பாக வின்னிங் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களில் சொதன்னு போட்டு சொதப்பிக்கிட்டே இருக்க மாட்டேன். தெளிவாக என்ன இருக்குது, என்ன வரப்போகுது, அதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வாங்குவீங்க. நேற்று மாதிரி இன்றைக்கி வெற்றி வாங்குவீங்க. சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 இருக்குது. மறக்காமல் 2யும் 8யும் நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா சூப்பரான வின்னிங் வரும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு மாபெரும் வெற்றியோடு உங்களை நான் கண்டிப்பாக சந்திப்பேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் பாருங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஷின் நம்பரை வச்சு குழப்பிக்காதீங்க. இன்றைக்கி இதுதான் வரப்போகுது. தெளிவாக கண்ணை முட்டு வைங்க. சூப்பரான வெற்றி வாங்குங்க. நன்றி, வணக்கம்.